உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் 812 ட்ரோன்ஸ், கிட்டத்தட்ட 186 பேலஸ்டிக் மிசைல்ஸ், இதை அழிக்கிறதுக்காக துபாய் நாடு கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்திய காசுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 13,850 கோடி. இலங்கை காசுக்கு பார்க்கணும்னா அது 3 பெருக்கி பார்த்துக்குவோம். ஒரு ட்ரோனை உருவாக்கி அதை வந்து செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரை செலவு போகுது. இது வந்து இந்திய ரூபாய்கள்ல. ஆனா இதை வந்து வானத்திலேயே வச்சு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 20 கோடியில இருந்து 30 கோடி ரூபாய் வந்து செலவு போகுது. இதுவும் வந்து இந்தியன் ரூபாயில தான். ஒரு நாடு ஏன் இவ்வளவு செலவு பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்? மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்படி ஈரான்ல இருந்து ஒரு ட்ரோனோ அப்படி இல்லைன்னா பேலஸ்டிக் மிசைலோ ஏவப்பட்டா உடனே துபாயில இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது அழகான முறையில கணிச்சு அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வேலைகளை வந்து பாக்குது. ஒரு பாதுகாப்புக்காக, தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுதான் உலகத்தினுடைய பாதுகாப்பான நாடுகள்ல துபாய்க்கு வந்து அவ்வளோ அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல உங்க நாட்டுல என்ன மாதிரியான இந்த ரேடார் சிஸ்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.